श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் 10 ஸ்லோகங்கள்னால ஈஸ்வர அனுமானத்தை விமர்சனம் பண்ணி அதை நிரசித்து சாஸ்திரீக சமதிகம்யம் பரமா பிரம்ம அப்படின்னு நிரூபிச்சுட்டார் சுவாமி. இதுக்கு மேல நம்ம சித்தாந்தத்துக்கே உரியதானது, அதுவும் வேதாந்திகளுடைய முக்கியமான விஷயம். அது என்னது அப்படின்னா அபின்ன நிமித்தோபாதானம்ன்றது. இது பிராணன் மாதிரி நடக்கும். பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லணும். இது வேதாந்திகளுக்கு முக்கியமானது. வேதாந்திகள் தான் அது மாதிரி வச்சுன்னு போறான். இதுல நையாயிகன் நிமித்த காரணம் ஈஸ்வரன், உபாதான காரணம் பரமாணு அப்படின்னு சொல்லிட்டு போனான். சாங்கியனும் ஈஸ்வரனே கிடையாது, உபாதான காரணம் பிரகிருதி தான், அது சுயமாகவே பரிணமிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான் சாங்கியன். ஆனால் வேதாந்திகள்ல என்ன சொன்னான்னாக்கா அபிநவித்துவபாதானவாதம் தான் சரியானது. அதாவது பரமாத்மாவே உபாதான காரணம், பரமாத்மாவே நிமித்த காரணம் அப்படின்னுட்டு சொல்லணும். இதுதான் ஸ்ருதி சித்தம், ஸ்மிருதி சித்தம், யுக்தி சித்தம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. லோகத்துல நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்க, ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்துக்கு மண்ணு உபாதான காரணமா இருக்கு, குலாலம் நிமித்த காரணமா இருக்கும். இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். வேற வேற, இந்த காரணம் வேற, அந்த காரணம் வேற, அப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நாம ஒரே வஸ்துவே 2 காரணமாகவும் இருக்கும் அப்படின்னு எங்கேயுமே நம்ம பார்க்கறது கிடையாது. அதனால இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், இல்ல தபஸ் பண்ணணும். ஞான தபஸ் பண்ணிதான் தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம சுவாமி, அதாவது எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனும் சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டேன். சூத்திரகாரன் முதல் அத்தியாயம் 4வது பாதம் 7வது அதிகரணம் பிரகிருதி அதிகரணம் அப்படின்னு பேர். அங்க பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாத் அப்படின்னு ஆரம்பிச்சு 6 சூத்திரங்கள்னால ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிட்டார். உபாதான பிரகிருதினா உபாதான காரணமும் அப்படின்னு அர்த்தம். உபாதான காரணமும் அப்படின்னு சொன்னா நிமித்த காரணம் ஈஸ்வரன்றது பொதுவா ஆஸ்திக தரிசனங்கள்ல ஒத்துக்கிறார். ஆஸ்திக சாஸ்திரஞர்கள் எல்லாருமே நிமித்த காரணம் ஈஸ்வரன்றதை ஒத்துண்டுறார். ஆனால் உபாதான காரணம் எது அப்படின்ற இடத்துலதான் வாத பிரதிவாதங்கள் வருது. அதனால இத சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டார் பிரகிருதி அதிகரணத்துல. ஆனால் அந்த காரணம்ங்கிறது எப்படின்னு லோகத்துல நிரூபிக்க முடியாது. லோகத்துல வச்சுன்னு சொன்னோம்னாக்கா பின்னமா தான் இருக்கும், வேறுபட்டுதான் இருக்கு லோகத்துல. அதை வச்சுட்டுதான் லோகத்துல சொல்லும்படியா இருக்கும். அதனால லோகத்தை வச்சுட்டு பண்ண முடியாது. எப்படின்னா கேள்வி வரும். இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. பாணினி என்ன சொன்னார், பகவான் சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தான்றவன் சுதந்திரனாக இருப்பான், பரதந்திரனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனா பாருங்க, கடம் பண்றான் ஒருத்தன் குலாலன். அந்த குலாலன் கடம் பண்ணணும்னாக்க மண் இல்லாம அவன் பண்ணுவானா? தண்டம் இல்லாம பண்ணுவானா? ஜலம் இல்லாம பண்ணுவானா? சக்கரம் இல்லாம பண்ணுவானா? உபகாரம் இல்லாம பண்ணுவானா? அதெல்லாம் இருந்தா தானே பண்ண முடியும்.
அப்ப எங்க சுவாதந்திரியம் வந்தது? பராதீனமா தான் இருக்கான், பராதீனமா தான் இருக்கான். அந்த மாதிரி மண்ணு இருக்கு, மண்ணு அதுவே கடமா மாற முடியாது, ஒரு கர்த்தா வந்து பண்ணணும். அதனால நிமித்த காரணத்தை அது அபேட்சிக்கிறது, உபாதான காரணத்தை குலாலன் அபேட்சிக்கிறான். இப்படி சுவாதந்திரம் போயிடுத்து. அவன் சுதந்திர கர்த்தா அப்படின்னு பகவான் பாணினி அவர் சொன்னார். ஏன்னா பாணினிய பகவான் பாணினின்னு எம்பெருமானார் சாதிக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல, அதனால பாணினி பகவான் அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் சொல்லிட்டு போட்டார். ஆனா இவன் சுதந்திர கர்த்தாகவே இல்லையே. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வந்து சுதந்திர கர்த்தா, எனக்கு என்ன, நான் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன், எனக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு சொல்றோம். ஆனாலும் கூட கண்ணுக்கு அதீனமாத்தான், சக்ஷுரந்திரியனுக்கு பாருங்க, அதுக்கு அதீனமாத்தான் நம்ம பார்க்க முடியும் வஸ்துவை. அதே மாதிரி காது ஸ்ரோத்திரேந்திரியம் இருந்தாதான் கேட்க முடியும் சப்தத்தை. இப்படி இந்திரியாதீனமா இருக்குமே. அதனால இது வந்து சுதந்திர கர்த்தான்னு அவர் சொல்லிட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சுவாதந்திரம் எப்படின்னா மீதி இந்திரியங்கள்லாம், மீதி உபகரணங்கள், காரணங்கள் அதெல்லாம் ஆளுமை இருக்கு இவனுக்கு, அதுதான் சுவாதந்திரியம். அந்த மண் இல்லாம இதனால குலாளனுக்கு கடன் பண்ண முடியாது. ஆனா அந்த மண்ணை ஆள்றதுங்கிறது அவனுடைய சுவாதந்திரியம். அந்த மாதிரி கண்ணு, நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கண்ணை முழிச்சு பார்க்கிறேன், இல்லாத போனாங்க கண்ணை மூடிட்டுருவேன். அப்போ என்னுடைய அதீனம் தான் என்னுடைய இந்திரியம், அந்த மாதிரி பார்க்கணும். அது இது லோகத்துல இருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்ச வியாபாரம் ஒண்ணு, பிரபஞ்ச சிருஷ்டி, அதுல பரமாத்மா நிமித்த மாத்திரம் இருக்கான் அப்படின்னு நையாயிகள்லாம் சொல்றார். அப்ப அவனுக்கு உபாதானம் எது அப்படின்னு கேள்வி வந்துடும். அந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானம் காரணம் எது அப்படின்னு கேள்வி வரும். அவன் அதை அபேட்சிக்கிறான்னு சொல்லிட்டாக்கா, பரமாத்மா சர்வாத்மா அனன்யாதீனம், இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டவன் வந்து ஒன்னத்தை எதிர்பார்த்துட்டு பண்றான் அப்படின்னாக்கா, குலாளன் கடத்தை பண்றதுக்கு மண்ணை எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி சர்வேஸ்வரன் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஏதோ ஒரு உபாதான காரணத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஆயிடும். அப்ப இவன் ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? இவனும் ஜீவன் தான், அவனும் ஜீவன் தான் சொல்லிட்டு போடலாம். 10:1 ஆயிடும் பரமாத்மாவுடைய கதியும். அதனால அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால என்ன பண்ணிட்டா இவா அப்படின்னாக்கா, ஸ்ருதி சித்தமான நியாயத்தை கொண்டு இந்த ஜெகத்துக்கு நிமித்த காரணம் உபாதான காரணமும் சர்வேஸ்வரன் தான், ஒருத்தன் தான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்ணிட்டா ஸ்ருதிகளை வச்சுட்டு. எப்படி அது அப்படின்னா, நிமித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? காரியானுகூல சங்கல்பாசிரயத்துவம் அப்படின்னு அர்த்தம். நிமித்தம்னா காரியானுகூலமான சங்கல்பத்தை சங்கல்பத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்க அதை நான் சங்கல்பிக்கணும் முடியும், சங்கல்பிச்சு நான் அதை பண்ணணும். அது நிமித்த காரணம்ன்றது. சங்கல்பாசிரயத்துவம் யாருக்கு இருக்கோ அவன் நிமித்த காரணம். சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் அதை. அதனால இது வந்து நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உபாதான காரணம் அப்படின்னாக்க அதுன்னு அர்த்தம் காரிய ரூப அவஸ்தாசிரயத்துவம் அப்படிங்கிறார். ஒருத்தனுக்கு உபாதான காரணத்துவம் எப்படி? உபாதானத்துவம்னா என்ன அர்த்தம்னாக்க காரிய ரூப அவஸ்தாசிரயத்துவம். ஆரம்பத்துல ஜட திரவிய சுரத்திலேயே சொன்னார், தத்ர திரவியம் தசாவத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் அவஸ்தாசிரய உபாதானம் அப்படின்னு நியாயசித்தாந்தம். ஒரு அவஸ்தைக்கு, நிலைக்கு, ஒரு தசைக்கு ஆசிரியமா எது இருக்குதோ
அது உபாதான காரணம் அப்படின்னுட்டு அங்க சாதிச்சுட்டார் சுவாமி. அதனால தத்திர திரவியம் தசாவத்து நிலைகளை உடையதுதான் திரவியம்ன்றது. பல நிலைகள், ஒரே மண்ணு கடமா மாறும், தராவமா மாறும், அத மாதிரி அகலா மாறும், எல்லாமே மாறும். அதனால அந்த காரிய ரூப அவஸ்தாசிரயத்துவம் தான் உபாதானத்துவம் அப்படின்றது. அப்போ நிமித்த காரணம் பகவான், உபாதான காரணமும் பகவான் சொன்னா எப்படி வரும் அப்படின்னாக்க, அங்க சோகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி அப்படின்னு உபநிஷத் சொல்றது. சகா அகாமயத்தை அப்படின்னுட்டு சங்கல்பாசிரயத்துவம் இருக்கு. அவன் சங்கல்பித்தான், அந்த பரமபுருஷனானவன் சங்கல்பித்தான். என்னென்ன சங்கல்பித்தான்? பகுஸ்யாம் பிரஜா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடு இந்த ஸ்ருதி. அப்படின்னா உத்தம புருஷன், இது உத்தம புருஷன்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல செகண்ட் பர்சன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் அது. அதனால பகுஸ்யாம் உத்தம புருஷன்ல இந்த வாக்கியம் இருக்கு, நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு பகுபவன சங்கல்பம். அதனால தானே பகுதாபாவம், பலவாக ஆள்வது. அதனாலதான் சதாத்மானம் ஸ்வயம் அகுருத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது பாருங்க, இந்த இடத்துல ஆத்மானம் ஸ்வயம் அகுருதன்னு தேர்ட் பர்சன்லயும் வந்துருக்கு. இந்த புருஷனானவன் ஆத்மானம் தன்னை ஸ்வயம் அகுருத தானே பண்ணினான், தன்னை தானே பண்ணினான், தன்னையே இந்த பிரபஞ்சமாக மாற்றினான் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு வாக்கியத்தினாலேயே ஆத்மானம் ஸ்வயம் அகுருத அப்படின்ற வாக்கியத்தினாலேயே உபாதான காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் ரெண்டுத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு இந்த உபனிஷத் வாக்கியம். அதனால சங்கல்பாசிரயத்துன்னு சொன்னோம், அது சக அகாமயத அப்படின்றதுனால வருது. பகவஸ்யாம் பிரஜாயேய சதாத்மானம் ஸ்வயம் அகுருத, அகுருதன்றதுனால நிமித்த காரணம், ஆத்மானம் அப்படின்றதுனால உபாதான காரணம், ரெண்டும் சரியா போயிடுச்சு. அதனால தானே தன்னையே இது பண்ணினான். ஏற்கனவே சொல்லிருக்கோம் யாதாவது பெரிய ஸ்லோகம், ஸ்லோகம் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அது கிரீடா சூலிக்கையா ஸ்வஸ்மின் கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் சிவஸ்ரீமான் அதீஜனது. இந்த ஸ்லோகத்தை எத்தனை வாட்டி தெரிவிச்சாலும் சரி, அதனுடைய வியாக்கியானம் அப்பே தீட்சை பண்ணிருக்காரு. அந்த வியாக்கியானத்தை எத்தனை வாட்டி தெரிவிச்சாலும் சரி அடுக்கவே அடுக்காது. அவ்வளவு அற்புதமான ஸ்லோகம், அவ்வளவு அற்புதமான ஸ்லோகம். அதுல பாருங்க, ஸ்வஸ்மின்னு ஸ்வயம்னு பதப்பிரயோகம் பண்ணிட்டார். தன்னிடத்திலேயே தானே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தான், அவளோட சேர்ந்துட்டு விபுஸ்ரீமான் அதீஜனத்து ஏகவச்சனம் போட்டுட்டார். ஒரு துவந்தம், ஸ்ரீமான் அவளோட சேர்ந்தவன், பிராட்டியோட சேர்ந்த அவன் இதை சிருஷ்டித்தான் அப்படின்னு வந்தது. அதனால ஸ்வயம் பரிவர்த்திதவான், தானே எல்லாத்தையும் பண்ணினான் அப்படின்றது. சரி, இதுவரையும் சொன்னது ரொம்ப புரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருந்துட்டுனாக்கா இப்ப நீ என்ன சொன்ன, உபாதான காரணம்னாக்கா காரிய ரூப அவஸ்தாசிரயத்துவம்னு சொல்லிட்ட. காரியமாக நிலை, அந்த நிலைக்கு ஆசிரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பிரம்மமே காரியமா மாறிடுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதானே? அப்படி சொன்னா என்ன ஆகுது, லோகத்துல எப்படி இருக்கு, கடம் மிருத்து கடமா மாறுறது, அந்த கடமானது எது அவஸ்தாசிரியமா இருக்கோ அது நாசத்தை உடையதா தான் இருக்குது. அதுனா கடகா உற்பத்தா, இப்ப கடத்துக்கு உற்பத்தி ஆச்சு, அது உற்பத்தி ஆயிடுச்சு. ஆனா கடவு நஷ்டகா அப்படின்னு சொல்றான். கடவு நஷ்டகான்னு சொன்னாக்கா கடகா உற்பத்தா கடகா நஷ்டகா ரெண்டுமே இருக்கா இல்லையா? அப்ப விகாரங்கள் உற்பத்தி நாசம் இத மாதிரி பாவ விகாரங்கள்லாம் இருக்குதே, அப்போ பிரம்மத்துக்கு கூட நாசம் வந்துடும் ஆயிடுமே. அதனால உபாதான காரணம் நீ ஒத்துண்டையானாக்கா
பெரிய தோஷம் வந்துருமே. பெரிய தோஷம் வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் நான் சொல்றது. அதுக்கு சமாதானம் பிரம்மம் உபாதான காரணம்தான். ஆனால் அந்த பரிணாமம் இருக்கு பாருங்க, சாட்சாத் பிரம்மத்துக்கு கிடையாது. பிரம்மத்துக்கு கிடையாது பரிணாமம். வேற எதுக்கு? பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கக்கூடிய சேதனா சேதனங்களுக்கு தான் அது இருக்கு. ஏன்னா பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியாந்தரக எம் பிருத்திவி நவேத எஸ்ய பிருத்திவி சரீரம் பிருத்திவீம் அந்தரோ யமேதி சஹா தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. சஹா தே அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு வாக்கியம். அமிர்தாகனாக்கா தோஷமற்றவன் சொல்லிடு. அவனையும் உனக்கு அந்தர்யாமி, அவன் தோஷமற்றவன் அப்படின்னு அமிர்தாகன் இருக்கு. உபயலிங்காதிகரணத்துல வேதாதிச்சேன்ன பிரத்யேகம் அசத்வசனாத் அப்படின்னு அங்க சூத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால அந்த அவஸ்தைகள் மாறலாமே, நிலைகள் மாறலாமே. எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருந்தாக்கா அப்போ தோஷம் வந்துருமேன்னு கேட்டாக்கா பிரத்யேகம் அசத்வசனா, ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஒவ்வொரு வஸ்துவிலையும் எந்த வஸ்துவில இருந்தாலும் சரி அவன் அமிர்தன் 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 தான் சொல்லிட்டு போயிருக்கு ஸ்ருதி. அதனால எல்லா வஸ்துக்களையும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்தாலும் அவன் அமிர்தன் தோஷமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னொன்னு விஞ்ஞானே திஷ்டன்னு ஆத்மா திஷ்டன்னு அங்கேயும் அது மாதிரி அமிர்தான்னு சொல்லிருக்கு. அதனால சரீராத்ம பாவம் இருக்கு. சரீராத்ம பாவம் எப்படி இருக்குன்னா அந்தர்யாமி ரூபமா பெருமாள் இருக்கிறதுனால சரீராத்ம பாவம் இருக்கு. சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால இந்த தோஷமும் வரல அவனுக்கு. உபாதான காரணத்தும் சித்திச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த இதுவும் சித்திச்சு தோஷமற்ற தன்மை அப்படிங்கிறதும் சித்திச்சுடுத்து. அதனால இந்த இடத்துல இவனுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. விகாரம் எதுக்கு வரும் அப்படின்னாக்கா அந்த சரீரத்துக்கு தான் வருமையை தவிர்த்து ஷரீரிக்கு வராது. இப்ப நாமும் இந்த உடம்புக்குள்ள இருக்கோம். இந்த உடம்புக்குள்ள நாம இருக்கிற சமயத்துல இந்த உடம்பு எத்தனையோ பரிணாமங்கள் அடையிறது. ஆனா நமக்கு என்ன இருக்குது? அதனால நமக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே கிடையாது. ரிபு நிதாகர்னு 2 பேர் குரு சிஷ்யார். குரு வந்துடுறார் சிஷ்யாத்துக்கு. விஷபுராணம் சொல்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது தனி பண்ணி போடுன்னு விதவிதமா தடை பண்ணி போடுறார் சிஷ்யர். குரு சாப்பிடுற சாப்பிட்டுட்டு இவன் திருப்தி ஆச்சா அப்படின்னு, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்றாரு. எனக்கு திருப்தி இல்லை. பசி எதுக்கு? எனக்கு இல்லையே, என் உடம்புக்கு தான் பசி, எனக்கு பசி இல்லை. ரொம்ப பசியா இருக்குன்னு கேட்டேன். பசியா இருந்து பண்ணி போட்டாரு அத்தனையும். இவ்வளவு பண்ணி போட்டேன் திருப்தி இல்லைன்றாரு அப்படின்னு குருவை பார்த்து கேட்டார். குரு சொல்றாரு சிஷ்யரை பார்த்து, ஆமா உனக்கு இன்னும் புரியலையே தத்துவம். பசின்றது யாருக்கு இருக்கும்? அச்சேதனத்துக்கு தான் இருக்கும். அதே ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஏன் ஆத்மா அபகதமாத்மா விஜரோ மிருத்யோ விஷோகா விதிகித்ஸா அப்படின்றது. விதிகித்ஸா அவனுக்கு பசி இருக்காது, அபிபாசா அவனுக்கு தாகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால ஆத்மஸ்வரூபத்துக்கு அது வராது. முடியும் உடம்புக்கு தான் இதெல்லாம் இருக்கு. அச்சேதனமான உடம்புக்கு தான் பரிணாமங்கள். ஜீவாத்மாவுக்கே அதெல்லாம் இல்லைன்னாக்கா பரமாத்மாவுக்கு எப்படி வரும்? எந்த தோஷமும் வராது, எந்த தோஷமும் வராது. அதனாலதான் பாஷ்யக்காரர் என்ன பண்ண, சிருஷ்டி எப்படி உண்டு, சிருஷ்டி எப்படி உண்டு வரும் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஒரு ஜீவனுக்கும் சிருஷ்டி உண்டு, அச்சேதனத்துக்கும் சிருஷ்டி உண்டு, சேதனத்துக்கும் சிருஷ்டி உண்டு. அச்சேதனத்துக்கு சிருஷ்டிங்கிறது ஸ்வரூப அந்நிதாபாவம், சேதனத்துக்கு சிருஷ்டிங்கிறது ஸ்வபாவ அந்நிதாபாவம் அப்படின்னுட்டு ஆத்மாதிகரணத்துல பதிஞ்சிட்டு போயிட்டே பெருமானார். ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆத்மா நித்தியம், ஆத்மா நிறைவையவன்,
ஆத்மா அணு. அதனால இது வந்து பரமாத்மா விபு, அவனும் நிறையவன். ஜீவாத்மா அணு, அவனும் நிறையவன். சுருதி என்ன சொல்லிடுத்து? அவளுக்கு நித்தியத்துவத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. நித்தியத்துவத்தை சொல்லிடவே அந்த நித்தியமான வஸ்துக்கு உற்பத்தியே கிடையாது. அதனால சுரூபஞ்சதா பாவம் எப்படி வரும்? சுரூபமே மாறி வருவது அப்படின்னு வராது. ஆனால் அச்சேதனங்களுக்கு அப்படி இல்லை, சுரூப நிதாபாவம் வரும். சேதனங்களுக்கு சுவாவ நிதாபாவம். என்ன சுவாவம்? ஞான சங்கோஜம், ஞான விகாசம், அதுதான் வரும்னுட்டு அங்க சாதிச்சிருக்க. அதனாலதான் இது பிரகதாரண்யம் சொல்றது, தத்தேதம் சரிஹி அவ்யாகிரமாதி தன் நாம ரூபாபியாம் யாக்ரியத அப்படின்னு சொல்றது. அதுல சொல்லும் பொழுது அந்த பிரம்மமானது, அதாவது இந்த இதம் தோர்க்கே நம்ம பார்க்கணுமே இந்த பிரபஞ்சம், அது அப்பொழுது பிரளய காலத்துல அவ்யாகிரமாதி, வியாகரணம் பண்ணப்படல, பிரிக்கப்படல, நாமரூப விபாக அனர்ஹமா இருந்தது. நாமரூப விபாக அனர்ஹமா இருந்தது. இப்ப என்னாச்சு? இந்த சிருஷ்டி காலத்துல தன் நாமரூபாபியாம் வியாகிரியத்தை, நாமம் ரூபம் அதனால வியாகரணம் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதனால நாம ரூபரகிதமான நிலை தேவன் அப்படின்னு நாம, ரூபம் அதுக்கேத்த உடம்பு, மனுஷன் ரூபம் நாம அதுக்கேத்த உடம்பு ரூபம், அதோட இருக்கிற நிலைங்கிறது காரிய தசை, அது இல்லாத நிலை அப்படிங்கிறது காரண தசை, அது சூக்ஷ்மம், இது ஸ்தூலம் அப்படின்னு இருக்காது. அதனாலதான் அங்கங்க பதே பதே சாதிப்பார் எம்பெருமானார். சூக்ஷ்ம சரீரம் பிரம்ம காரணம், ஸ்தூல சரீரம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பிரளய திசையில சூக்ம சேதனா சேதன சரீரமாக பிரம்ம இருந்தது. அதே சிருஷ்டி காலத்துல ஸ்தூல சேதனா சேதன சரீரகமா பிரம்ம இருக்கு. அதனால இதுல எல்லாமே எதுக்கு வந்தது தோஷங்கள் அப்படின்னாக்கா விசேஷணத்துக்கு தான் வருது. அதுக்குதான் பாஷ்யக்காரர் ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னார். அது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணச்சேன், அங்க பாஷ்யத்துல சாதிக்கிறார். இப்ப நம்ம ஏன் நாக்கேன், நான் குழந்தையா பிறப்பிச்சேன், இதுக்குச்சே எனக்கு குழந்தைன்னு பேரு, அப்புறம் குமரன் பாலகன், குமரன் யுவா, அதுக்கப்புறம் விருத்தன் அப்படின்னு ஆயிடும். இப்ப இந்த விருத்தாப்பியமோ அல்லது யௌவனமோ அல்லது கௌமாரமோ இதெல்லாம் எதுக்கு வந்தது? ஆத்மஸ்வரூபத்துக்கா வந்தது? உடம்புக்கு தானே வந்தது. உடம்புக்கு தான் அதெல்லாம் வந்ததே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துக்கு வரல. ஆத்மஸ்வரூபத்துக்கு வரவே இல்லை. எல்லாம் வந்ததெல்லாம் அந்த உடம்புக்கு தான் வந்தது. ஜீவனுக்கே அப்படித்தான் ஏற்கனவே சொன்னோம். அதனால இது அத்தனையும் பரமாத்மாவுக்கு துளி கூட ஒட்டவே ஒட்டாது. எதுவுமே ஒட்டாததுனால எல்லாமே பகவானுக்கு சரீரமா இருக்கு. அந்தர்யாமியா இருக்கிறதுனாலையும் பகவான், இவன் மீதி எல்லா வஸ்துவும் அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனாலையும் உபாதான காரணம் நிமித்த காரணம்னு ஆயிடுறது. இதுக்கெல்லாம் இப்ப தோஷமே வராதுன்னு சொல்றியே, அதெல்லாம் எப்படி பிரமாணம் என்ன இருக்கு? பிரமாணம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஸ்ருதிகள் சொல்லிட்டு போயிடுச்சு. நிஷ்கலம் நிஷ்டயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு. பகவான் நிர்விகாரன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அற்புதமான திருக்கல்யாண குணங்கள். எப்பேற்பட்ட குணங்கள் அப்படின்னாக்கா ஏயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தானமான குணங்கள் அது இருக்குன்னு உபயலிங்கம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு எந்த தோஷமும் வராது. சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ அப்படிங்கிறது விஷபுராணம். அனைத்து கல்யாண குணங்களுக்கும் அவன் தான் இருப்பிடமானவன். தோஷம்ன்றதே வராது அவனுக்கு.
அதனாலதான் சுரூப நிரூபக தர்மம்னு நம்ம சொல்லியிருக்கோம். சுரூப நிரூபக தர்மம் சொல்லச்ச சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, ஆனந்தத்துவ, அமலத்துவம், இந்த 5 குணங்கள். அதுல அமலத்துவன்றதுனால ஹேய பிரத்தனேகத்துவம் சொல்லப்பட்டது. மீதி 4 சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம். இந்த சத்தியத்துவ, ஞானத்துவம், ஆனந்தத்துவம் இது 3ம் ஜீவனுக்கு கூட உண்டு. ஆனால் அனந்தத்துவன்றது ஜீவனுக்கு கிடையாது. சர்வவியாபியா பரமாத்மா இருக்கான். அது அவனுக்கு ஒரு மண்ணா அனைத்தையும் வியாபிச்சு இருக்கிறது அப்படின்றது ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அது வரும். இது நிறைய இடத்துல காமிச்சிருக்கிறது. இப்படி காமிச்சிருக்கிறதுனால இந்த ஸ்ருதிகள்லாம் நமக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா, பகவான் அனைத்து கல்யாண குணங்களோட கூடினவனாக இருப்பான், அவனுக்கு விகாரம்ன்றதே கிடையாது, அதனால ஹேயாஸ்பதத்துவம் கிடையாது. இப்ப ஜீவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றீங்கன்னா, ஜீவனுக்கு அது கூட கிடையாது, சுரூபதாக கிடையாது. ஆனால் கர்ம வாசனை இருக்கிறதுனால, கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த சரீர பிராப்தி இருக்கு, திருகுணாத்மகமான சரீரம். அந்த சரீரத்தை அடையிறதுனால இவனுக்கு இத மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு. அது கூட இவனுக்கு அது வரவே வராது. அது அந்த உடம்போடுதான், உடம்போடு சேர்ந்து இருக்குது. ஆனால் கர்ம பலனை அனுபவிக்கிறதுன்றது இருக்கிறதுனால இவனுக்கு இருக்கிற மாதிரி தோன்றது. வசுதாக அவனுக்கு இல்லை, அவனுக்கு எதுவுமே வராது. கீதையெல்லாம் அதுதான் சொல்லிட்டு போயிருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஆனால் இந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அது மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு பெருமாளே. அது ஸ்ருதிகளும் அந்த மாதிரி சொல்றது. அது இல்லாத போனா இந்த பிறப்பே நமக்கு கிடையாதே. நமக்கு பிறப்பு இருக்கிறதுன்றது காரணமே இதான காரணம். பாபகர்மோ பாபி பவதி, பாபகர்மா பாபி பவதி, புண்ணியகர்மா புண்ணியோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பாபத்தை பண்ணவன் பாப்பியாக பிறக்கிறான், புண்ணியத்தை பண்ணினவன் புண்ணியனாக பிறக்கிறான், புண்ணியாத்மாவாக பிறக்கிறான். இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு தோஷம் வந்துடுறது. அதனால இவனால அந்த ஞான சங்கோஜ விகாசம் இருக்கு பாருங்க, அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஞான சங்கோஜ விகாசம் இருக்கவே தான் நமக்கு எல்லாம் தெரியுது. இன்னைக்குதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாடம் சொல்லுச்சு மத்தியானம். சர்வபூதாத்மகே ஏதாத ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ரா மித்ர கதா குதா அப்படின்னு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜனானி சாந்த உபாசீத அப்படின்றதுக்கு கீழே பிரகாசிகாச்சாரியர் சாதிச்சிருக்கார். இதை உபனிஷத் பாஷ்யக்காரர் அதை எடுக்கிற வியாசாகியை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சாதிச்சிருக்கார். அதுல பாருங்க, எல்லாமே ஜெகநாதனான பகவான் மயமா இருக்கு. அதனால கோவிந்தன் தான் சர்வ பிரபஞ்சத்திலையும் வியாபிச்சிருக்கான். அப்படி இருக்கச்ச மித்ரா மித்ர கதாபுதக, இவன் எனக்கு வேண்டியவன், இவனுக்கு வேண்டாதவன், எனக்கு வேண்டாதவன், இவன் எனக்கு நண்பன், இவன் விரோதி அப்படின்னு ஏன் இதெல்லாம் வரப்போறது? அதனால சாந்தஸ்தன் உபாசீத சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்லிடுச்சு. பார்த்தோம், அதெல்லாம் நம்ம கேட்கிறோம், எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆனால் முடிச்ச உடனேயே தகராறு வருது யாரோடையாவது. அப்ப நினைக்கிறதானே அவனும் பிரம்மம் நானும் பிரம்மம், ஏன் எங்களுக்குள்ள விரோதம் இருக்கு? இத பரீட்சை பிராக்டிக்கலா பார்த்தா எதுவும் நமக்கு அமையறது இல்லை. காரணம் என்ன? நம்முடைய குணங்கள் இருப்பாங்க, எல்லாம் மிஸ்ர குணங்களா இருக்கு. அந்த குணாத்மகமான சரீரம் இருக்கு, திரிகுணாத்மகமான சரீரமா போயிடுது. அதுக்கு ஏத்த மாதிரிதான் மனசு பிரவர்த்திக்கிறது. அதனால நமக்கு பக்குவதசை வரல. பக்குவதசை வரணும்னா எப்படி வரணும்? ஞான விகாசம் வரணும். ஞான விகாசம்னாக்க கர்மபந்தம் போய் அசங்குச்சிதமான ஞானம் வரணும். அசங்குச்சிதமான ஞானம் வந்தாதான் நமக்கு எல்லாமே வரும். அதனால அசங்குச்சிதமான ஞானம் எப்போ வரும்னா மோட்சத்தை செய்யறதுதான். அது பரியந்தம் இங்க இருக்கிற பரியந்தம் நமக்கு எல்லாம் விரோதிகள் தான். பெருமாள் சொன்ன
வந்து மனசுதான் 6ஆம் அத்தியாய ஞாபகம். மனசுதான் நமக்கு விரோதி, மனசுதான் நமக்கு அனுகூலம், நண்பன். ஏன் அப்படின்னாக்கா இந்த மனசை நம்ம எதுல பிரவர்த்திக்க வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் வருது. நான் பணத்தை ஆசைப்பட்டேன்னாக்கா போட்டி பொறாமை எல்லாம் வந்துடும். பணம் பெண்ணாசை வண்ணாசை பொண்ணாசைன்றாலே இது இதுல ஏதாவது வந்ததுன்னாக்கா அதுலயும் பொசசிவ்னஸ், இது எந்து எனக்கு நான் அப்படின்னு இருக்கிற பரியந்தம் அதெல்லாம் வந்துடுறது. அதெல்லாம் போகணும்னாக்கா ஞான விகாசம் தேவை, ஞான விகாசம் தேவை. அதனால இது இருக்கிற பரியந்தம் நமக்கு கெட்ட குணங்கள் தான் இருக்கும், கெட்ட பிரவೃತ್ತಿ தான் இருக்கும். அதனாலதான் ஜீவனுக்கு இந்த மாதிரி தோஷாஸ்பதம்னு ஒண்ணு இருக்கு. தோஷத்தோட சேர்ந்து இருக்குது, தோஷத்தை அடையிறது, அதெல்லாம் அவனுக்கு உண்டு. ஏன்னா சம்சாரியா போயிட்டதுனால. சர்வேஸ்வரன் அது மாதிரி கிடையாது. அப்படி இல்லாததுனால அவன் சுத்தனா இருக்கான். அதனால இப்ப என்னென்ன சொல்லி பார்த்துருக்கோம் இப்ப இது வரையும், சர்வேஸ்வரன் உபாதான காரணமா இருக்கான், நிமித்த காரணமா இருக்கான். நிமித்த காரணமா இருந்தா எந்த தோஷமும் சொல்ல முடியாது, நிமித்த காரணமா இருந்தா எந்த தோஷமும் சொல்ல முடியாது. உபாதான காரணமா இருந்தாதான் ஹேயாஸ்பதம் வந்துடும், விகாரம்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்னுட்டு ஒரு சந்தேகம் வரும், கேள்வி வரும். அதற்குதான் பதில், அவனுக்கு அந்தர்யாமியா இருந்தாலும் அவன் உபாதான காரணமாக இருந்தாலும் பல நிலைகளை அடைந்தாலும் அவனுக்கு தோஷமற்றவன் தான் ஸ்ருதி சொல்லிருக்கு. அதுக்கு காரணம் சூத்திரகாரனுடைய திருவுள்ளமாக எவ்வளவானால் நிறைய இடத்துல சொல்றார். இதுக்கெல்லாம் காரணம் சொரூபம் வேற வேறதான் இருக்குது. இந்த உடம்போடு நம்ம சேர்ந்து இருக்க முடியும், உடம்போடு நாம சேர்ந்து இருக்கோம். உடம்பு நாசத்தை உடையுது அப்படின்னு நாமளும் நாசத்தை உடையதான் ஆயிடலாமே. ஏன் நாம அடையல? நாம நாசம் அடைகிறது இல்லை ஆத்மா. சரி, நம்மளோட அது சேர்ந்து இருக்கும் இல்லையா உடம்பு, அந்த உடம்பு நிச்சயமா போயிட்டுமே, ஏன் அதை நிச்சயமா போட? அதுக்கு பாஷ்யக்காரன் சொல்ற சுபாவ வைச்சித்ரியாதேவ அப்படிங்கிறது. சுபாவ வைச்சித்ரியம், அந்தந்த வஸ்துவனுடைய சுபாவம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுகுணமாதான் எல்லாம் பிரவர்த்திக்கும். உதாரணம் காமிக்கிறார். தேத்தாங்கொட்டைன்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். அந்த இடம் அமிர்தத்திலேயே போட்டு வச்சானோ, ஆனால் அது கசப்பு தான். அது எடுத்து நீ அமிர்தத்திலேயே போட்டு வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கூட அந்த கசப்பு போகுமா? சுபாவம் துரதிக்கிரமாக. அதனால சுபாவத்தை யாராலையும் மீற முடியாது. அதனால அந்தந்த வஸ்துவனுடைய சுபாவம் அப்படி அப்படியே தெரியுது, அப்படி அப்படியே தெரியுது. பாவக்காக வெள்ளம் போட்டு பண்ணா என்ன, பச்சையா பண்ணா என்ன? வெள்ளம் போட்டு பண்ணா உண்டி அந்த கசப்பு போயிடுமான்னா, பாவக்கால கசப்பு இருக்கும், அந்த வெள்ளம் சேர்ந்து நம்ம சாப்பிடவே கொஞ்சம் கசப்பு குறைஞ்சா மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அதுக்கு கசப்பு தான் அதுக்கு இருக்கு. அது லோகத்துல பார்த்துதான் இருக்கும். அந்த மாதிரி சுபாவத்தை எதுவும் மாற்ற முடியாது. அதனால இந்த தோஷம்ன்றதே வராது. ஆக பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம், அதுல விரோதமே கிடையாது. இது நையாயிகன் சொல்றதும் தவறு, வேற வேறையா இருக்கும்னு அவ சொன்னான். சரி, லோகத்துல அது மாதிரி இல்லையே, அவன் சொல்ற மாதிரி நம்ம இப்பதான் பார்த்தோம். கடம் அதுக்கு மிருத்துதான் உபாதான காரணம், குலாலம் தான் நிமித்த காரணம்னு சொன்னோம். எம்பெருமானார் சாதிக்கிறார் பிரகிருதி அதிகரணத்துல. இத மாதிரி ஏன் அங்க வேற வேறையா இருக்கு? பின்னமான உபாதான காரணம், பின்னமான நிமித்த காரணம் அப்படின்னுட்டு அங்க இருக்கா இல்லையா லோகத்துல? ஒவ்வொரு வஸ்துக்கும் அது மாதிரி இருக்கு. ஆனால் பிரபஞ்ச விஷயத்துல அது மாதிரி இல்லையே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் எம்பெருமானார் சாதிக்கிறார். ஒண்ணும் இல்ல, இவன் புலாலம் ஏன் உபாதான காரணமாக ஆகல அப்படின்னா அவனுக்கு சர்வ சக்தி கிடையாது, அவனுக்கு சக்தி இல்லை. அவனுக்கு சக்தி இல்லாததுனால அவன் உபாதான காரணமா மாறல. அதாவது
கடமா மாறுறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. அதே மாதிரி ஏன் மண்ணு நிமித்த காரணமா மாறல அப்படின்னாக்கா அதுக்கு ஞானம் கிடையாது. அச்சேதனம், அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாததுனால அது நிமித்த காரணமா ஆகல. இவனுக்கு சக்தி இல்லை, அதுக்கு ஞானம் இல்லை. அதனால ஒண்ணு உபாதான காரணமாவே இருக்கு, இன்னொன்னு நிமித்த காரணமாவே இருக்கு. ஆனால் சர்வேஸ்வரன் சர்வஜனாவும் இருக்கான், சர்வசக்தனாவும் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவன் உபாதான காரணமாகவும் ஆவான், நிமித்த காரணமாகவும் ஆயிடுவான். இதை எம்பெருமானார் சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. ஆகையினால பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம் அப்படின்றதுல எந்த தோஷமும் கிடையாது. அதனால தார்க்கிகால் சொல்ற வாதமும் தவறு, சாங்கியன் சொல்லக்கூடியது பிறகு சொல்ல போறோம் அதையும், அதுவும் தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அவனுடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். அஸ்யைவ அசிந்திய சக்தே அகில ஜனயிதுः ஸ்யாத் உபாதான பாவः சூக்ஷ்ம அவ்யக்தாதிதேஹ பரிணமதி யதः அநேகதா ஸ்தூலவ்ருத்யா நிஷ்கிருஷ்டேஸ்மின் ஷரீரிணி அமல குணகண அலங்கிருத ஆனந்தரூபே சம்பத்யந்தே சமஸ்தாः சமுஜிதகதயः நிர்விகாராதிவாதாः அஸ்யைவ அகில ஜனயிதுः. அகில ஜனயிதுः, அகிலம் அப்படின்னா மீதின்னு அர்த்தம், அகிலம் அப்படின்னா மீதியே இல்லாமன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப பதப்பிரயோகங்கள்லாம் அற்புதம். எம்பெருமானார் அகில போன ஜென்ம அப்படின்னு சாதிச்சார். அங்க சுகப்பிரகாசிக்க ஏன் அகிலேன்னு சொல்லணும், சகலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டார். அப்படி சொன்னா என்ன ஆகும்னா பிராயிகமா போயிடும். இவன் சகல தேசாதிபதி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2-3 தேசத்துக்கு அதிபதி, ஆனா சகல தேசாதிபதினு சொல்லிடுவோம். அது மாதிரி பிராயிகம் வந்துடும். அது வரக்கூடாது அப்படின்னு அகிலன்னு சொன்னேன். ஏன் நிখিலன்னு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு அகிலன்னு அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மவாச்சி அக்ஷராணாம் அகாரோஸ்மின்னு சாதித்தார் பெருமாள். அதுதான் அகாரார்த்தோ விஷ்ணுன்றது அஷ்டஸ்லோகி. அதனால விஷ்ணுவாச்சி அப்படின்றது தேசிகன் அவ ரக்ஷணே அப்படின்னு தாத்து அதை வச்சுட்டு ஆஹான்னா சர்வரக்ஷகன் சர்வேஸ்வரன் விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் பண்ற ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல பிரணவார்த்தத்தை சொல்லும் பொழுது. அதனால அகில ஜனயிது மீறியே இல்லை, பிராயிகமே கிடையாது, அனைத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அகில ஜனயிது சர்வ ஜகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் அவன். அப்ப நிமித்த காரணம் அர்த்தம், நிமித்த காரணமா இருக்கிறவன். ஏன்னா சோகாமயத்தன் இருக்கு. அதனால அகில ஜனயிது அப்படிப்பட்டவனுக்கு எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா, அச்சிந்திய சக்தே, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சொந்த சக்தி அவனுக்கு இருக்கு. அச்சிந்திய சக்தேகே அஸ்தீவ, அந்த பரமாத்மாவுக்கே அஸ்யேன்னு ஒரு பதம், அச்சிந்திய சக்தேகே இன்னொரு பதம், அகில ஜனயிதுன்னு 3வது பதம். இதுல அவன் இந்த ஏவகாரம் இருக்கு பாருங்க, எல்லாத்திலையும் அன்வயிச்சிடணும். அல்லது அந்த ஏவகாரம் பின்னாடி ஒண்ணு வருது உபாதான பாவகா அப்படின்றது, அங்கேயும் ஏவகாரம் அன்வயிக்கணும். உறுதிப்பட சொல்றது அச்சிந்திய சக்தியா இருக்கிறதுனாலத்தான், அனைத்து வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறதுனாலத்தான் அஸ்யைவ அப்படி பிரசித்தமானவன். வேத பிரசித்தி, நாமெல்லாம் லோக பிரசித்தி இருக்குது, அது கூட அவாவாளுக்கு அவாவா காலத்துல அவாவா இடத்துல உண்டுதான் அது. ஆனால் இவனோ அப்படிப்பட்டவன் இல்லையே, எப்பேற்பட்டவன், அவனுக்கு உபாதான பாவகா, உபாதானத்துவம் அர்த்தம், ஜெகத்துக்கு உபாதானமா இருக்கிறதுன்றது சியாதேவ ஏவகாரம் அங்கேயும் அன்வயிக்கணும்.
அஸ்தீவ உபாதான பாவக ஏவ அத்தியாதேவ, அவனுக்கு கண்டிப்பாக அது அமைஞ்சிடும். உபாதானத்தோன்றது அவசியம் அமைஞ்சிடும். இல்லையே பிரஜாபதி ரகாமயத பிரஜாஸ்திரேயேதி அப்படின்னு தான் இருக்கு தைத்திரி சொல்லுத. அந்த பகவானவன் அகாமயத்தை சங்கல்பித்தான். என்னென்ன பிரஜாஸ்திரேயேதி, பிரஜைகளை சிருஷ்டிப்பானாக, நான் சிருஷ்டிப்பவனாக ஆகக்கடவேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்றது? அப்ப வெறும் நிமித்த காரணம் ஒன்றுதானே இருக்காங்க, உபாதான காரணம் இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் தவறு. இந்த இடத்துல நிமித்தத்துவம் இருக்கு, உபாதான காரணம் உண்டுதான். ஏன் அப்படின்னாக்கா அவஸ்தாசிரயத்துவம் ஒரு கொள்ளியோ, அதுதான் சொல்ற. எந்த காரணத்தினால தெரியுமா? சூக்ம அவ்யக்தாதி தேக, சூக்ம அவ்யக்த ஆதி அப்படின்னு போட்டிருக்கு. அதனால சூக்ம சேதனம் என்ன, சூக்ம அச்சேதனம் என்ன? அவ்யக்தம்னாக்க அச்சேதனம், ஆதி சப்தத்தினால சேதனம் அடிச்சுக்கணும். இவைகளை எல்லாம் தேகமாக உடையவன் சர்வசரீரி அப்படின்னு அர்த்தம். சேதனா சேதன சரீரம் என்ன? லோகத்துல எத்தனை சேதனங்கள் இருக்கோ அத்தனை சேதனங்களுக்கும் ஷரீரியாக எம்பெருமான் இருக்கான். அத்தனையும் சரீரமாக உடையவனா இருக்கான். அதனால அப்படிவிட பரமாத்மா இப்ப என்ன சொன்னோம்? சூக்ஷ்மன்னு சொல்லிட்டோம். இப்ப அது காரண தசை. காரிய தசை ஸ்தூல விருத்தியா, ஸ்தூல நிலை, ஸ்தூலாவஸ்தையான்னு அர்த்தம். அப்படி அநேகதா பகுபவனம்னு அர்த்தம். பலவாறாக பரிணமிக்கிறான். நீ என்ன சொன்ன? பிரஜாபேர் காமயத்தை பிரஜாஸ்திரேயேதி அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு மேல பாரு, சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி அசத்வாயுதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானம் ஸ்வயமபுருத. இதுவும் இருக்கே, அந்த வாக்கியத்துக்குலாம் நீ எங்க போவ? அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணுமே, அதுவும் தேவை. அதனால சூத்திரக்காரர் சொன்னார் ஆத்மகிருதே பரிணாமாத் அப்படின்னு. ஆத்மகிருதேகே அப்படின்றதுக்கு இதுதான் ததாத்மானம் ஸ்வயமபுருதன்னு உதாரிக்கிறார். பரிணாமாத் அப்படின்னு பரிணமிக்கிறது. எல்லாம் பிரபஞ்சமாவே மாறிடுச்சு. தத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசி தன் நாமரூபாபியாம் வியாக்கிரியத்தை அப்படின்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரி பகுப்பிரகாரேன பரிணமதி அது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மாவே சர்வ காரணமாக எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு தெரியுது. உபாதான காரணமோ நிமித்த காரணமோ எல்லாம் அவன்தான். அதனால சரியாச்சு. அதுக்கு மேல அவ கேள்வி கேட்கிறா, அப்படியானாக்கா நீ அவஸ்தாசிரய உபாதானம் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. உபாதானம்னா என்னது? அவஸ்தைகள், நிலைகளுக்கு ஆசிரியமா எது இருக்கிறதோ அது உபாதானம் சொல்லிட்ட. அப்ப இதான உபாதான லட்சணம். அப்ப பிரம்மத்துக்கு விகாரம் வந்துருமே. ஏன்னா பிரம்மம் தான் அனைத்து அவஸ்தைகளுக்கும் ஆசிரியமா இருக்குது. அப்போ விகாரம் வந்துருதுன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி நாசம் இதெல்லாம் வந்துருமே அது. அதனால கடம் மாதிரி அனித்தியம் கூட சொல்லிவிடுவோமே அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற அஸ்மின் இந்த சேதனாச்சேதன சரீரங்களான பரமாத்மாவிடத்தில் என்னென்ன இருக்கு தெரியுமா? அமல குணகண அலங்கிருத ஆனந்த ரூபே. அமல அகிலஹேய பிரத்தனீக்கம், அதுக்கப்புறம் குணகண அனந்த கல்யாண குணங்கள், அலங்கிருத்தமான அவைகளால் அலங்கரிக்கப்பட்டவன், ஆனந்த ரூபமா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் நிஷ்கிருஷ்டே நிஷ்கர்ஷம் பண்ணப்பட்ட ஷரீரினி தெரிவிக்கப்பட்டவன். எப்படி தெரிவிக்கப்பட்டவன்? ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்லி இந்த வஸ்துவுக்கு பரமாத்மாவே ஷரீரி, ஆத்மா, இவன் தோஷமற்றவன் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி தெரிஞ்சது. அப்படிப்பட்ட இது என்னதுன்னாக்கா அந்த அவனுடைய சுரூபத்துல சமஸ்தாக சமஸ்தங்கள் அனைத்தும்
என்னென்ன அனைத்து நிர்விகாராதிவாதா நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம்லாம் ஸ்வேதாசுதரம் சொல்றது. அந்த ஸ்வேதாசுதர உபனிஷத் சொல்லக்கூடிய மீதி எத்தனை வாக்கியங்கள்லாம் சொல்றதோ அவனுக்கு தோஷமே கிடையாதுன்னு விகாரமே கிடையாதுன்னு சொல்றதோ அது அத்தனையுமே சமுச்சித கதையா அதுக்கேற்ற மாதிரிதான் நிர்விகாரமா இருக்கு அப்படின்றதுக்கு அவிருத்தார்த்தமா இருக்கணும். அதனால உபாதான காரணமும் இருக்கு, ஆனா தோஷமற்ற தன்மையும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் சாமரஸ்யம் பண்ணணும், அது சமரசப்படுத்தணும். அது சமரசப்படுத்துறதுன்றது என்னது அப்படின்னாக்கா எல்லாமே இந்த விசேஷணமா சரீரமா இருக்கக்கூடிய சேதனா சேதனங்களுக்கு ஒருமையை தவிர்த்து அசேதனத்துக்கு தான் வரும். அப்படின்னா சேதனத்துக்கே வராதுன்றோம். அப்ப பரமாத்மாவுக்கு எப்படி வரும் தோஷம்? அதனால சம்பத்தியந்தே பத்தியந்தே அப்படின்னாக்கா அடைகிறதுன்னு அர்த்தம். சம்பத்தியந்தேன்னா நன்றாக அடைகிறது, நன்றாக சமன்வயத்தை அடைகின்றன அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா தோஷம்ன்றது பரமாத்மாவுக்கு இல்லையோ இல்லையோ விசேஷணமான அச்சேதனத்துக்கு இருக்கு, அச்சேதனத்வாரா சேதனனுக்கு இருக்கு. ஆனால் சர்வேஸ்வரனுக்கோ எந்த கர்ம சம்பந்தமும் கிடையாது, எந்த தோஷமும் இல்லாதனால அவனுக்கு ஒரு விரோதமும் இல்லை. அதனால இங்க ஒரு வாக்கியம் சொல்ற, அசிந்தியா கொலையே பாவாக நைதாம் ஸ்தக்கேன யோஜையே. அசிந்தியமான பாவங்கள் தர்மங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம். இது ஸ்ருதி சித்தமானது. இத போய் வெறும் தர்க்கத்தை கொண்டுலாம் யோஜனை பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி எந்த ஒரு விரோதமும் இல்லை பகவானிடத்தில். ஆக உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படிங்கிறது சர்வேஸ்வரன் தான். அவனை தவிர்த்து வேற யாருக்குமே அது வராது. அது பிரபஞ்ச சிருஷ்டியில லௌகிக விஷயங்கள்லாம் நீங்க அவன் சொல்லிட்டு போலாம். ஆனால் பிரபஞ்ச சிருஷ்டின்னு பார்த்தோம்னாக்கா அபின்ன நிமித்தோபாதானவாதம் அப்படின்றதுதான் சரியானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அஸ்யைவ அசிந்திய சக்தே அகில ஜனயிதோ யாதுபாதான பாவஹ சூக்ஷ்மா வியக்தாதி தேஹ பரிணமதி யதஹ அநேகதா ஸ்தூல விருத்யா நிஷ்கிருஷ்டேஸ்மின் ஷரீரிணி அமல குணகணாலங்கிருத ஆனந்தரூபே சம்பத்யந்தே சமஸ்தாः சமுச்சிதகதயோ நிர்விகாராதிவாதாः. கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.